ஒரே ஒரு நிமிஷம். நான் வந்து அதிகமா போஸ்ட் மாடத்தை நான் பார்த்துருக்கேன். இந்த இங்க இருந்து தான் இப்படி நேர கிழிப்பாங்க. கிழிச்ச உடனே பார்த்தீங்கன்னா அவ்வளோ மெட்டீரியல் உள்ள வச்சிருக்காங்க. எங்க அப்பன் எவ்வளவு அழகா செஞ்சுக்கிறான் பாருங்க. நம்மள அவ்வளோ மெட்டீரியல் உள்ள இருக்கு. ஈரல், நுரையீரல், குடல், எல்லாம் இதயம் எவ்வளவு உள்ள வச்சு எவ்வளவு அழகா பேக் பண்ணி அனுப்பி இருக்கிறான் பாருங்க. இறைவனை எங்க நீங்க தேட போறீங்க? உங்க படைப்பிலே நீங்க இறைவனை பார்க்கலாம். ஊர்வன பரப்பன எல்லாத்தையும் படைக்கும் போது விளையாட்டால படைச்சிருக்கான். ஆனா மனிதனை படைக்கும் போது அத்துணை கருணையோடு அத்துணை இரக்கத்தோடு பார்த்து 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 படைச்சிருக்கான். அவனுக்கு என்ன செய்ய போறீங்க நீங்க இந்த உலகத்துல? 4 செவத்தை பார்த்து தப்பு செய்யறீங்க. அனைத்தையும் இறைவன் பார்க்கிறான். அனைத்தையும் இறைவன் பார்க்கிறான். இப்ப நான் பேசுறதையும் பார்ப்பான். ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு மார்க் போடுவான். அவ்வளவு அற்புதமா படைச்சிருக்கான். இந்த தலை ரொம்ப மென்மையானது. இந்த வெப்பம் பட்டா என் பிள்ளைக்கு என்ன ஆயிடும்னு அருமையான டோப்பா கொடுத்துக்கிறான் நமக்கு. அந்த கண்ணை வைக்கும் போது யோசிக்கிறான். கண்ணு மென்மையானதாச்சே, கண்ணுல ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு. அப்ப அதுக்கு அருமையான மூடி போடுறான். இந்த சுவைய நாக்குக்கு மட்டும் கொடுத்துருக்கான். நாக்குக்கு மட்டும்தான் அந்த டேஸ்ட் தெரியும். நீங்க உதட்டில் வச்சீங்கன்னா கூட அந்த டேஸ்ட் தெரியாது. அப்படி அருமையாக படைச்சிருக்கான். இந்த மென்மையான நாக்குக்கு மத்தியில கடுமையான பற்களை வச்சிருக்கான். வாழ்க்கையில கவனமா இரு, கொஞ்சம் மாத்தி பிடிச்சீங்கன்னா நாக்கு கடிச்சிருவீங்க. இத்தனை அற்புதம் பாருங்க. இந்த விரங்க பாருங்களேன், ஒரே மாதிரி படிச்சா நான் இப்படி பிடிக்கவே முடியாது. அப்படி அழகா படைச்சிருக்கிறான். 5 விரல் வச்சிருக்கிறான். நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம், பூமி, நமச்சிவாயா 5 எழுத்து. அந்த 5 விரலுக்கு அப்படி ஒரு அற்புதம் இருக்கு. இந்த கையை இப்படியே வச்சு படைச்சிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? அதுக்கு அருமையா போல்டு கொடுத்துக்கிறான் பாருங்க. என்ன மாதிரி கவனிச்சு கவனிச்சு வேலை செஞ்சிருக்கான் பாருங்க. அப்படி ஒரு அற்புதமான படைப்பு. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்பது போல இந்த வள்ளலா இந்த சிவபெருமான் நம்மளை அருமையாக படைச்சு அனுப்பிச்சிருக்கிறாரு. அதுக்கு நீ நன்றியா என்ன செய்ய போறீங்க? பிறப்ப சொல்லிட்டான் 10 மாசம்னு, இறப்ப இன்னும் சொல்லல. எத்தனை வருஷம் கிடையாது, ஒரு செகண்ட் தான். அப்படி நிமிஷத்துக்கு நிமிஷம் நம்மளுடைய மரணத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். அதுக்குள்ள இந்த உலகத்துல என்ன நல்லது பண்ணலான்னு மட்டும் யோசிங்க. மரணம் உறுதி, தேதி தெரியாம சுத்திக்கிட்டு இருக்கோம். அந்த மரணம் நல்லதாக இருக்கணும். அந்த அம்மா மைக்ல பேசிட்டு போனாங்க, அவ்வளவுதான். அப்படி இருக்கணும் மரணம். பேண்டு, மூண்டு, புழு வந்து இதெல்லாம் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நான் அனுபவங்களை சொல்ல முடியும். பிறப்பு ஈசி, இறப்பு மிக 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 கடினம். நம்ம செய்யற பாவ கர்மாவை பூரா கடைசியில ஃபைனல் பண்ணிடுறான். அந்த உயிர் போறது அவ்வளவு கஷ்டம். அதனால வாழும் போது அன்பா ஏத்துக்குவோம். பேரை மேல ஏறும் போது அதை அன்பா ஏத்துக்குவோம். 30 வயசுல ஒருத்த ஏறி மிதிச்சானா என்ன பண்ணுவான்? என்ன பண்ணுவான்? ஏங்க பாருங்க, என் பையன் கைக்கு மேல வளர்ந்துட்டா என்ன அடிக்கிறான் பாருங்க, என்ன பக்கத்தாக்கத்தை விட கூப்பிடுவான். அவனும் ஜமாளிக்க முடியல, போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிடுவான். ஆனா அதுபோல இறைவனும் நாம் அறியாமையினால செய்த தவறை மன்னிப்பான். தவறு என்று தெரிஞ்ச பிறகு செய்த தவறை ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். தயவு செய்து இதுவரைக்கும் நீங்க எந்த தவறு பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, இனி எந்த தவறும் செய்யாம இந்த பூமியில வாழ்ந்து மகிழ்ச்சியாக வாழ்ந்து விட்டு கொடுத்து அன்பு செலுத்தி ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்தி போகும் என்ற மனநிலையோடு வாழுங்க. இன்னும் வேணும் வேணும்னு ஆசைப்படுங்க, பேராசைப்படாதீங்க. உங்க வாழ்க்கையில எடுத்து செல்வது எதுவும் அல்ல, விட்டு செல்வது தான் நிறைய இருக்கு. அதனால உங்களுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் உணர்ந்து கொண்டு எல்லாத்தையும் புரிந்து கொண்டு அருமையாக நம்மளை படைத்து இந்த பூமிக்கு அனுப்பி இருக்கிறான். பேசுற தன்மையை கொடுத்திருக்கிறான். எல்லா தன்மையும் நமக்கு தான் கொடுத்திருக்கிறான். அதுக்கு நன்றியா அவனுக்கு பிடித்த மாதிரி அன்பே சிவமாக வாழுங்க என்பதை இந்த நேரத்தில் வலியுறுத்துகிறேன். இப்படிதான் ஒரு இடத்துல நான் பேசிட்டு இருக்கும்போது, அம்மா கொஞ்சம் தண்ணி கொடுமா, ஒரு கவர் இருக்கு. அந்த கவர்ல மேல இவ்வளவு பெரிய ஓட்டை இருக்கு, அந்த கவருக்கு கீழே சின்ன ஓட்டை இருக்கு. அந்த மேல் ஓட்டல தண்ணி ஊத்துனா கீழே வந்துருமா வராதா? சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. வருமா? வந்துருமா? மேல வந்து இவ்வளவு பெரிய ஓட்டை, கீழே சின்ன ஓட்டை. அந்த மேல ஓட்டையில ஊத்துனா கீழே வருமா வராதா?
வந்துரும்ல, வந்துருமா? அதில் கரெக்டாக இருக்கீங்க, வந்துடும். நாம கொடுக்கிற பொருள்களை எல்லாம் வாங்கி எது எது நமக்கு தேவை என்று அழகாக பிரித்து எப்ப எது வரணுன்ற உந்துதலை கொடுத்து அவ்வளவு கண்ட்ரோலா கழிவுகளை வெளியே கொண்டு வந்து நமக்கு கொடுக்குது. இறைவனால் படைக்கப்பட்ட பேர்ட் பார்ட்ஸ் இவ்வளவு கண்ட்ரோலோட இயங்கும் போது இவருக்கு இந்த அம்மா தூண்டு மனசு கண்ட்ரோல் ஆகலையாம். என்ன ஒரு வார்த்தை கூட பதில் சொல்லவே இல்லை. நமக்குள்ள நடத்தி இருக்கிறான். இத்தனை பேர்ட் பார்ட்ஸ் கண்ட்ரோலோட இயங்கும் போது இந்த அம்மா தூண்டு மனசு கண்ட்ரோல் ஆகலன்னு சொல்றார். அதனால தயவு கூர்ந்து என் அருமை பெண்களே, பெண் சமுதாயமே, சாதிக்க பிறந்த பெண்களே, வல்லமை உள்ளவர்களே, நல்ல தகவல்களை வாங்குவது மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் இந்த தகவல்களை சொல்லுங்கள், அற்புதமாக வாழுங்கள் என்று இந்த 8வது மாநாட்டில் 8வதாக என் தாய் தந்தைக்கு பிறந்த நான் இந்த 8வது மாநாட்டுக்கு என்ன அழைக்கணும்னு வெற்றிக்கணி சுவாமிக்கு இளவரசன் சுவாமிக்கு உணர்த்தினதால் இந்த நிகழ்ச்சியில வந்து ஒரு பதிவுகளை கொடுப்பதற்கான வாய்ப்பு. இந்த தாய் உங்களுக்காக எப்போதும் பிரார்த்தனையில் இருப்பேன். நான் சொன்ன தகவல்களை எல்லாம் உள்வாங்கி அது பிரகாரம் சிறந்து வாழ்வேங்கிற நம்பிக்கையோட ஒரு சின்ன சிவன் பாடல்களோட நான் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். சரியா? ஒரு சாங், எந்த சாங் வேணும்? என் அப்பனே ஏகம்பனே நயாளும் தில்லைவாழ் நடராஜனே, தாயார் இருந்தென்ன தந்தையும் இருந்தென்ன, தன் பிறவி உறவு கோடி தனமலை குவிந்தென்ன கனப்பெயர் எடுத்தென்ன, தரணியை ஆண்டும் என்ன செயர்கள் இருந்தென்ன குருவாயிருந்தென்ன, சீடர்கள் இருந்தும் என்ன சித்து பலகற்றென்ன நித்தாமோ விரதங்கள் செய்தென்ன, நதிகள் எல்லாம் ஓயாது மூழ்கினும் என்ன பலன், யமுனாலை ஒன்றை கண்டு தடுக்க உதவுமா இதுவெல்லாம், யமுனாலை ஒன்றை கண்டு தடுக்க உதவுமா இதுவெல்லாம், சந்தை உறவென்றுதான் உன்னிரு பாதம் பிடித்தேன், யார் மீது உன் மனம் இருந்தாலும் உன் கடைக்கண் பார்வை அது போதுமே, யார் மீது உன் மனம் இருந்தாலும் உன் கடைக்கண் பார்வை அது போதுமே, என் அப்பனே ஏகம்பனே நயாளும் தில்லைவாழ் நடராஜனே, உன்னை விட்டெங்கு சென்றாலும் விழலாவேனோ, நம பார்வதிபதையே அரகர மகாதேவா, தென்னாருடைய சிவனே போற்றி, என்னாத்தவர்க்கும் இறைவா போற்றி. அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் எந்த சிறு தப்பு தவறுகள் செய்திருந்தாலும் எங்களை மன்னியும். இந்த 8வது மாநாட்டுக்கு வருகை தந்திருக்கிற அனைவரும் அவர் குடும்பத்தை சார்ந்தவர்கள் அனைவருக்கும் நல்ல சுகத்தையும் நல்ல ஆயுசையும் நல்ல வருமானத்தையும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் மகிழ்ச்சியும் கொடுத்து நோய் நொடி இல்லாமல் மனித நேயத்தோடு தர்ம சிந்தனையோடு உண்மையோடு சத்தியத்தோடு தொழில் தர்மத்தோடு சிறந்து விளங்க வேண்டும் என்று உங்களுக்காக இறைவனிடம் இயற்கையிடம் எனக்குள் இருக்கும் சித்தரிடே சரணம். ஓம் ஸ்ரீ சர்க்குருவே சரணம். ஓம் ஸ்ரீ சர்க்குருவே சரணம். ஓம் ஸ்ரீ
சர்க்குருவே சரணம். என்னை சுற்றி இருக்கிற அத்தனை ஆன்மாக்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்னோடு இருந்து எப்போதும் அருள் புரிய உதவுவாயாக. சிவாய நம. ஹரணம பார்வதி பதே. பாதி பேர் அரஹர மகாதேவான்னு சொல்லல, இந்த குழந்தை கூட சொல்லுங்க அரஹர மகாதேவா. அதாவது 7 ஸ்வரங்கள் உண்டு சங்கீதத்தில், 7 ஸ்வரம் இருக்கு. சரி கம பத நீசா சானித ப மகரீசா. 7 ஸ்வரங்களுக்குள்ள பாட்டெல்லாம் அடங்கும். ஆனால் அம்மா பாடின பாட்டு வந்து 8 ஸ்வரத்தை தாண்டி 9வது ஸ்வரத்துக்கு போயிடுச்சு. 6 மணித்தில் வாசிச்சா அவங்க குரலுக்கு இணையாக வாசிக்க முடியாது. அப்படி ஒருத்தவங்க அதுக்கு முன்பு பாடினாங்கன்னா அவங்க தான் கேபி சுந்தரம் அவங்களும் அப்படி தான் பாடினாங்க. அப்படியாக இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு மாநாட்டிலையும் ஒரு சிறப்புதல் செய்கின்றோம். ஐயா ராஜலிங்க ஐயா அவர்கள் வந்து 1 நிமிடம் பேசிவிட்டு அவருடைய திருக்கரங்களாலே இந்த திருவாசக செம்மல் என்ற பட்டத்தை தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கல்வியாளர், நிறைய கல்லூரியில் வந்து பல்கலைக்கழகங்களில் வந்து ஆலோசகராக இருக்கின்றார், பள்ளிக்கூடம் நடத்துகின்றார், பிஹெச் வேலை பார்த்துருக்கின்றார். இதெல்லாம் அல்லாமல் நான் என்ன சொன்னாலும் சரி உடனே செஞ்சுருவோம் சாமின்னு எனக்கு ஒரு ஆறுதலாக 1 நாள் 2 நாளில் 25 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு சகோதரனாய், ஒரு நல்ல நண்பராய், பல நேரங்களில் ஒரு குருவாக இருந்து என்னை வழிநடத்துகின்றார். அவர் இந்த விழாவுக்கு வந்திருந்ததில் நான் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அப்படிப்பட்ட ஒரு மனிதர்கள் கூட இறைவன் என்னை பழக வைத்ததற்கும் ரொம்ப நன்றி சொல்கின்றேன். ஒரு வார்த்தை இனியது கேட்கின் தனியொடு வேலோய், இனிது இனிது ஏகாந்தம் இனிது, அதனினும் இனிது ஆதியை தொழுதல், அதனினும் இனிது அறிவார்ந்தோரோடு சேருதல், அதனினும் இனிது கனவினும் நனவினும் நல்லோரை தொழுதல். இந்த அற்புதமான இந்த நேரத்திலே இந்த 8வது திருவாசக மாநாடு ஆவுடையார் கோவிலிலே நடைபெறுவது மிகவும் சிறப்பு. அதற்கு காரணம், ஆவுடையார் கோவிலுக்கென்று ஒரு தனி சிறப்பு உண்டு. நான் ஒரே ஒரு சிறப்பை சொல்லுகிறேன். தமிழ்நாட்டில் உள்ள ஆலயங்களிலே மிக உயரமான கோபுரங்களில் முதல் கோபுரம் ஸ்ரீரங்கம், 236 அடி உயரம். 2வது கோபுரம் திருவண்ணாமலை, 217 அடி உயரம். 3வது கோபுரம் தஞ்சை பெரிய கோவில், 216 அடி உயரம். 4வது கோபுரம் நமது ஆவுடையார் கோவில், 200 அடி உயரம். இந்த நல்ல தகவலோடு இந்த திருவாசக மாநாடு இனிதே நடைபெற்று வருகின்ற இந்த வேளையிலே நமது வெற்றிக்கனி சுவாமிகளை பற்றி நான் உங்களுக்கு ஒரு சில வரிகள் சொல்லித்தான் ஆக வேண்டும். 1996ஆம் ஆண்டு முதலாக ஆன்மீக சொற்பொழிவு என்ற ஒரு நிகழ்வை அரங்கேற்றுகின்ற பொறுப்பு அன்றைக்கு எனக்கு கிடைத்தது. அன்று துவக்கி வைத்த அந்த ஆன்மீக சொற்பொழிவை முறையாக சரியாக அவருடைய தந்தையாருடைய சொல் கேட்டு, எதற்காக சொல்லுகிறேன் என்றால், தாயை சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, 1000 உலகில் பெருமையில் இல்லை, அன்னை தந்தையே உலகின் இல்லை. அந்த சொல்லுக்கு கட்டுப்பட்டவராக அவர் தன்னை தயார்படுத்தி முறையாக சரியாக பயிற்சி எடுத்து வந்த அதன் பிறவி பலன் இன்றைக்கு திருவாசக மாநாடு என்ற ஒன்றை தமிழகமெங்கும் இன்றைக்கு 8வது மாநாடாக நடத்தி கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே மிகவும் பெருமைக்குரிய ஒன்றாகும். அது மட்டுமல்ல, அவர் இன்னும் ஒரு முற்போக்கான சிந்தனையோடு இருந்து கொண்டிருக்கிறார். இந்த உலகத்தில் உள்ள
இன்னும் சொல்ல போனால் நம்ம இந்தியாவில் உள்ள மக்களிடையே அதில் வந்து பெரியவர்கள், சிறியவர்கள், மாணவர்கள் இவர்களிடத்தில் இருக்கின்ற அரிய சாதனைகளை கண்டறிந்து இந்த உலகிற்கு எடுத்து காட்ட வேண்டும் என்ற ஒரு அருமையான திட்டத்தை அவர் வகுத்து கொண்டிருக்கிறார். அதற்கு நானும் அவரோடு துணையாக இருக்கிறேன். அதற்கான பெயர் மண் பயனுற என்ற ஒரு பெயரோடு அந்த நிகழ்வு நடைபெற இருக்கிறது. இந்த 8வது திருவாசக மாநாட்டிலே உங்கள் எல்லோருடைய ஆசீர்வாதங்களோடு அது வெற்றி வாய்மை சூட வேண்டும் என்று அன்போடு உங்களை எல்லாம் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்ல, செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்று சொன்னார்கள். உண்மையிலேயே அது ஒரு மிகப்பெரிய ஒரு அதாவது பாக்கியம் என்று தான் சொல்ல வேண்டும். ஒவ்வொருவருடைய வெற்றிக்கு பின்னாலும் அதாவது ஒரு ஆண்களாக இருந்தால் பெண் காரணம் என்று சொல்வார்கள். அதே நேரத்தில் அவருடைய ஆன்மீக பயணத்திற்கு வெற்றி யார் என்று சொன்னால், அவருடைய பின்புலம் யார் என்று சொன்னால் அருமைக்குரிய சகோதரர் திரு தில்லை விநாயகம் என்றே சொல்லுவேன். அவர்களுக்கும் எனது மனமார்ந்த பாராட்டுகள், வாழ்த்துக்கள். ஐயா வரவேற்புரை ஆற்றும் பொழுது ஐயா பெரியவர் வந்து ஒரு அருமையான கருத்தை சொன்னார்கள். திருவாசக மாநாடு இந்த மண்ணிலே எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது என்பதை அழுத்தம் திருத்தமாக சொன்னது உண்மையிலே எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அதை வந்து ஜியு போப் அவர்களை இங்கே எடுத்து சொல்லி திருவாசகம் எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்தது, அது எப்படி 14 மொழிகளிலே எப்படி மொழிபெயர்க்கப்பட்டது, அது யாரால் மொழிபெயர்க்கப்பட்டது என்பதை என்ற வரலாற்றை கேட்கின்ற பொழுது இந்த திருவாசக மாநாடு இங்கே நடைபெறுவதற்கு இது ஒரு தகுதியான இடம் என்பதற்கு இது ஒரு ஆதாரம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து அம்மா ஆனந்தி அம்மா அவர்கள் வந்து ரொம்ப அருமையான கருத்துக்களை சொன்னார்கள். அதையும் நான் உங்களுக்கு குறிப்பிட்டே ஆக வேண்டும். பெண்கள் வந்து அதாவது குங்குமம் நெற்றியில் வந்து குங்குமம் தான் முக்கியமாக இட வேண்டும். ஆனால் குங்குமத்திற்கு பதிலாக இப்பொழுதெல்லாம் செயற்கை பொட்டு தான் வைக்கிறாங்க. அது ஒரு பிடிப்பில்லாத பொட்டு, எந்த நேரத்திலும் கீழே விடும். அது மாதிரி இன்றைக்கு உள்ள சமுதாயத்தில் பெண்கள் பிடிப்பு இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது போன்ற வாழ்க்கை தேவையில்லை. மீண்டும் நீங்கள் அனைவரும் இந்த திருவாசக மாநாட்டுக்கு வருபவர்களாவது அனைவரும் குங்குமம் முறையாக சரியாக இட வேண்டும் என்ற அன்பு வேண்டுகோளை உங்களுக்கு வைக்கின்றேன். அடுத்து வார்த்தை பிரயோகத்தை பற்றி ரொம்ப அருமையாக சொன்னாங்க. வார்த்தை பிரயோகம் அதாவது ஒரு வார்த்தை வந்து அது தாயாக இருந்தாலும் சரி, தந்தையாக இருந்தாலும் சரி, அல்லது நல்ல உறவுகள் நண்பர்கள் யாராக இருந்தாலும் சரி, வார்த்தை பிரயோகங்களை மிகவும் கவனமாக சொல்ல வேண்டும். அதான் ஒரு பாட்டு கூட நீங்கள் எல்லாம் கேட்டிருப்பீங்க, பழைய பாடல். பந்து எடுத்து விட்டு எறிந்தால் சுவர் மேல் பட்டவுடன் திரும்பி வரும், இந்த தத்துவத்தை தான் அறிந்தால் பிறர்க்கு தீங்கு செய்ய எண்ணம் வருமோன்னு ஒரு பாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாராவது இந்த பாட்டை கேட்டிருக்கீங்களா? அதனால நாம் எந்த வார்த்தையை நாம் பிரயோகித்தாலும் அந்த வார்த்தை பிரயோகிக்க பலன் திரும்பி உடனடியாக வந்து சேரும். அதில் என்னால் வந்து அம்மா வந்து உதாரணத்தோடு சொன்னாங்க. எனக்கும் அந்த மாதிரி நிறைய உதாரணங்கள்லாம் இருக்குது, நான் கண்ணால் பார்த்துருக்கேன். அது மாதிரியான சம்பவங்கள் தவறியும் யாருடைய வாழ்க்கைக்கும் வரக்கூடாது என்ற அன்பு வேண்டுகோளை வைத்து இந்த திருவாசக மாநாடு மேலும் மேலும் சிறக்க காரணம் நமது மேலூர் சாமிகள் ஒரு முக்கிய காரணமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்த மாநாடு 100வது மாநாடு என்று இலக்கு வைத்திருக்கிறார் நமது வெற்றிக்கணி சுவாமிகள் அவர்கள். 100வது மாநாடு மிக பிரம்மாண்டமான இந்திய திருநாட்டிலே மிக பிரம்மாண்டமான மாநாடாக நடைபெறுவதற்கு சாமிகள் அதற்கு மூல காரணமாக அமைவார்கள். அதற்கான அடித்தளம்தான் அதாவது இந்த விளையும் பயிர் முளையிலே தெரியும் என்பார்கள். அதுபோல் 3வது மாநாட்டிலிருந்து அவர் எனக்கு நன்றாக தெரியும். மதுரையில் நடந்தது. அன்றிலிருந்து அவருடைய சொற்பொழிவு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழமாக இருக்கும். நிறைய இப்போ ஆனந்தி அம்மாள் வந்து அவங்க ஒரு கோணத்தில் வந்து மனித வாழ்க்கையினுடைய தத்துவத்தை ரொம்ப பிச்சு போட்டு அழகாக பேசினாங்க. அதே போல் ஆன்மீக தொடர்போடு அருமையான உரையை நிகழ்த்தக்கூடிய நமது மேலூர் சாமிகள் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் இந்த வெற்றிக்கணி சாமிகளுக்கு
நிரந்தரமாக அவர் கணக்கடங்காத திருவாசக முற்றுதல் நிகழ்ச்சி நடத்தி நிறைய சிவனடியார்களை உருவாக்கிய செம்பையா அவர்களுக்கு திருவாசக செம்மல் என்ற இந்த பட்டத்தை வழங்கினார்.